நீ உலகத்தை ஜெயிக்க எவ்வளவு போராடுறியோ அவ்வளவுக்கு அதிகமா உலகம் ஒண்ணு ஜெயிக்க போராடும். அதனால்தான் அப்போஸ்தலர்கள் சபையை பார்த்து சொன்னாங்க, எப்பா சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் வெளியெல்லாம் நம்ம நினைக்கிற போல கொம்பு வச்சுக்கிட்டு நமக்கு சாத்தான் அப்படின்னு ஒண்ணு கருப்பு கலர் பிள்ளைங்கள்லாம் அப்படிதான் யோசிப்பாங்க. இல்லடே சாத்தான உடனே கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சிவப்பு கலர் கொம்பை வச்சுக்கிட்டு அந்த கொம்புல லைட் அடிச்சுக்கிட்டு இப்பவும் நிறைய சுத்துது பைக்கில். சில நேரம் கார்ல போகும்போது 2 கொம்பு மட்டும் தெரியும். இது என்னடா கொம்பு மட்டும் தெரியுதுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் ஹெல்மெட்டுக்குள்ள வச்சுட்டு போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அது எப்படியோ அதான் காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி அல்ல. சாத்தான் நம்மளை ஜெயிக்கிறது நேரா முன்னால பயமுறுத்திக்கிட்டு அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அப்படின்னா நம்ம ஆட்கள் உஷாராயிருவாங்க. பைபிள் என்ன செஞ்சிருவாங்க? தூக்கிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளை வாசிக்கிறோமோ இல்லையோ பைபிளை தலைக்கு மாட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? எதுக்கு எதுக்கு சரியான பதில் இப்ப அங்க இருந்து வரும் பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு. எதுக்கு? கெட்ட சொப்பனம்லாம் என்ன செய்யாது. ஆமா, அன்னைக்கு தான் பாம்பு என்ன செய்யும்? விரட்டி விரட்டி கொத்தும். எங்க பைபிளை தலைக்கு மாட்டில் வச்சுட்டு படுக்கிறான் பாத்தீங்களா? அன்னைக்கு தான் பாம்பு என்ன செய்யும்? என்ன ஒரு மாதிரி இருக்கோ? பைபிளை தலைக்கு மாட்டில் வைக்க கூடாது. எங்க வைக்கணும்? எங்க வைக்கணும்? தலைக்குள்ள வைக்கணும். பிசாசு சபையை ஜெயிக்கிறதுக்கு சைலண்டா தந்திரமா போராடுவான். தந்திரமா போராடுவான். அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, அவன் எந்த வழியிலெல்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ எல்லா வழியையும் கம்ப்ளீட்டா அடைப்பது ஒன்றுதான் நம்மை காத்து கொள்வதற்கான பரிபூர்ணமான வழியாயிருக்கு. வேற வழியே இல்லை. எங்கெல்லாம் ஓட்டம் இருக்கோ இல்லையா, எங்கெல்லாம் ஓட்டம் இருக்கோ வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய இந்த கப்பலை சேதப்படுத்தினார்கள். நமக்குள்ளே சேதம் உண்டாகாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், நல் மனசாட்சியை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென், ஆமென். பேதுரு முதல் பிரசங்கம் செய்தார். 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுருவை பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது பேதுரு சொன்னார், மனம்